கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நீர் உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே ஆண்டவரே நீர் அனுப்பி எங்களை மகிமைப்படுத்துங்க அப்பா. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளும் அப்பா இதோ வெறுமையாய் ஆண்டவரே தங்களுடைய வீடுகளுக்கு கடந்து செல்லக்கூடாது. ஆவியின் கனிகளினால் வரங்களினால் நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்லத்தக்கதாக உம்முடைய பிரசன்னம் இறங்கி கிரியை செய்வதாக நீர் மட்டும் மகிமை அடைங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். Worship the Lord with gladness, come before him singing with joy. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஒரு விசை கூட ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். கைகளை தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகள் போற்றி சேர்ந்து அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். நீர்தானே என் துணையா, நீரும் நிழலில் கலுக்கூறுவே. நீர்தானே என் துணையா, நீரும் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஒரு விசை கூட ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்
பேர் உண்மையாக சொல்ல முடியும், ஆண்டவரே உண்மை ஒவ்வொரு நாளும் நான் துதிப்பேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உண்மை நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, துதிப்பேன். உண்மை துதிப்பதே என்னுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்முடைய ஆராதனையினுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், கம் லெட்ஸ் வர்ஷிப். ஹல்லேலூயா. வாருங்கள் நாம் ஒன்றாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். அவர் ஆராதனை செய்யணும் என்று சொல்லும் பொழுதே நமக்கு என்ன வருது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். என்னதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், தடைகள் காணப்பட்டாலும், சத்துரு எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும், ஆண்டவருடைய சந்நிதியில் வரும்போது நம்ம எப்படி வரணும்? மகிழ்ச்சியாக வரணும். அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. 3 விதமான ஆராதனைகள் நாம் தேவனுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்து இந்த ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 86 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். முதலாவது என்ன ஒரு ஆராதனை என்று சொன்னால், முழு இருதயத்தோடு தேவனை ஆராதனை செய்வது. ஏன் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதனை செய்யணும் என்று சொன்னால், அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை, பாதாளத்திற்கு நாம் செல்ல வேண்டிய ஆத்துமாவை கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி நம்ம என்ன பண்ணார், மீட்டெடுத்தார். அதுதாங்க பெரிய கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதனால் உங்கள் முழு இதயத்தோடு இன்றைக்கு நான் ஆராதனை செய்ய போகிறேன். 2வது காரியம், யோவான் 4 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. இப்போ 2வது ஒரு ஆராதனை இருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஆவியோடும் உண்மையோடும். ஏதோ வந்தோம் ஆராதித்தோம் போனோம் அப்படி கிடையாது. அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு உண்மையுள்ள ஒரு ஆராதனை. எப்படி வரும் அந்த உண்மையுள்ள ஆராதனை என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த ஆராதனை வந்தால் தான் அது உண்மையுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியோடும் உண்மையோடும் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். 3வது காரியம், ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ என்ன ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவனை ஆராதனை செய்வது. ஹல்லேலூயா. எப்படிங்க செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவது. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ஆராதனை. அப்படியே நம்ம ஆராதனை வேலைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்து, நல்ல கையை தட்டி, எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் என் தலை உயர்த்தி வைத்தீ. கைகளை தட்டி ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன்
மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பேன் 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 எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன் 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 எந்தன் வாழ்நாளெல்லாம். அப்படியே எழுந்து நின்று கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் கைவிடவே மாட்டார். உங்களை கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயம். ஒரு விஷயம் கூட இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. நீங்க பாடிக்கொண்டிருக்கிற வேளையில மகிழ்ச்சியோடு அவரை ஆராதனை செய்வீங்க என்று சொன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோட கரங்களை தட்டி நல்ல ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயம்.
இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிப்போ ரஹந்தலரக மஹந்து ரிலரா ஷதலரா ரிகனஹந்தரரா ரிபரபா ரஹதுலு ரோஹந்தலரஹந்தரே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி ஜெயத்தை தருகிற தேவன் நம் மத்தியிலே இன்றைக்கு பிரசன்னமா இருக்கிறபடினால் யெகோவா நிஸ்ஸி எனக்கு ஜெயத்தை தருகிறீங்கப்பா. நான் உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே என் முழு உள்ளத்தோடோ முழு பலத்தோடோ ஆவியோடும் கருத்தோடும் என் வாழ்வினாலே பரிசுத்தத்தோடும் நான் உம்மை ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் நீ எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறபடினா நன்றி 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து திறக்கப்படாத நாவுகள் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வெளியே போ என்று கட்டளை இடுகிற எல்லா கதவுகளோ எல்லா வாசல்களோ சத்துரு தடையாய் வைத்திருக்கிறவைகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக. எப்பத்தா திற என்று கட்டளை இடுகிற இயேசுவின் நாமத்தினாலே எப்பத்தா திறந்திடு, வாசல்கள் திறந்திடுகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். இடைவிடாமல் ஆராதிப்பே என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பே என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பே என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பே. நான் ஆராதிக்க ஆராதிக்க என் வாழ்வில் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனுக்கு நன்றி அப்பா. இடைவிடாமல் ஓ என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்பே என் வாழ்வில் என்றும் ஜெயமே. சில பேர் உண்மையாக சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறதுனாலே நான் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லைப்பா. எத்தனை தடைகள் வரலாம், எனக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வரலாம், ஆனால் நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்க ஆராதிக்க நான் துதிக்க துதிக்க தேவரீ நீர் என் தடைகளை எல்லாம் தகர்த்து போட்டுக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. எனக்கு விரோதமாக எழும்புகிற எரிகோ மதில்களை கர்த்தர் நீங்கள் உடைத்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. எனக்கு விரோதமாய் எழும்புகிற செங்கடல்களை தேவன் நீர் ரெண்டாய் பிளக்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. நான் செய்வதெல்லாம் ஒண்ணுதான், உம்மை நான் ஆராதித்து கொண்டே இருப்பேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆயுள் முடியும் வரை உம்மை நான் தொழுது கொள்ளுவேன், உம்மை தொழுதிடுவே. உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவே. உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும்
ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை நாயகனே. ரஹத்துல் ரஹல ரஷித்ரே ஆராதிகல ரஹவே ரஹத்துல் ரஹல ரஷித்ரே ஆராதனை நாயகனே. Thank you for your presence, Jesus. ஆராதனை வேந்தனும் நீரே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் துன்பமே வந்தாலும் கூட நான் பின்திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் கூட நான் பின்திரும்பேனே. உம்மையை நான் ஆராதிப்பேன், உம்மையை நான் ஆராதிப்பேன். இயேசுவையே இயேசுவையே ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். பரிசுத்த ஆவியானவரை நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் கூட நான் பின்திரும்பேனே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பதை நிறுத்தப் போகிறதே இல்லப்பா. நான் உம்மை தேடி நாடி நான் உம்முடைய சமூகத்திற்கு வருவேன். நான் உம்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா. நீர்தான் என்னுடைய மகிழ்ச்சி ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய ஆண்டவரே நிறைவு, நீர்தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. சொல்லுகிறவன் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்ப்போம். உம்மையே நான் ஆராதிப்பேன், அதிகாலையிலே உம்மை நான் தேடுவேன் ஆண்டவரே. என்னால் முடியவில்லை என்று சொன்னாலும், என் உடல் ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னாலும், சோர்வுகளால் நான் நிரப்பப்பட்டிருந்தாலும், சிந்தையிலே தடுமாற்றங்கள் இருந்தாலும், நான் உம்முடைய சமூகத்திற்கு தினம் தினம் ஓடி வருவேன்ப்பா. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் தொழுது கொள்ளுவேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கைகளை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து ஆராதனை 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 ஆராதனை
உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற. ஆண்டவரே, வாயின் வார்த்தையில அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்கப்பா. மற்றவர்களை நான் காயப்படுத்த கூடாது ஆண்டவரே. மற்றவர்களை கட்டி நான் எழுப்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கு ஆவியான அன்பரே சு அன்பரே சுராஜனுக்கு ஆவியான நீங்க மட்டும் அன்பரே சுராஜனுக்கே ஆவியானதே. ஒரு விசை கூட அன்பரே சு அன்பரே ஆவியான தேவனுக்கே. ஆமாண்டவரே, எங்களுடைய ஆராதனை உமக்கு ஆண்டவரே மட்டுமே உரியது. ஆண்டவரே, உம்மை அன்றி எங்களுக்கு வேறே தெய்வங்கள் இல்லப்பா. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை நடத்துகிறவர் இது ஒருவர் மட்டுமே அப்பா. நாங்கள் நம்புகிற மனிதர்கள் எல்லாம் கைவிட்டுறலாம், ஆனால் தேவன் நீர் ஒரு பொழுதும் எங்களை கைவிடாதவர், எங்களை தூக்கி சுமக்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உமக்கு சமர்ப்பிக்கிறோம். நீர் மட்டும் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.